அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் காரணிப்படுத்தல். காரணிப்படுத்தல் மூவுறுப்பு இருபடி கோவை. எனவே மூவுறுப்பு இருபடி கோவையை எவ்வாறு காரணிப்படுத்துறதுன்றதை பற்றி 4 வினாக்கள் பார்ப்போம். வாங்க கேள்விக்கு போகலாம். கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் வரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்கு போகலாம். ரைட், இப்போ 1வது கேள்வி நான் பார்ப்போம். முதலாவது கேள்வி, a வர்க்கம் பிளஸ் 7a கூட்டல் 12 இது எவ்வாறு காரணிப்படுத்துறது? நாங்கள் மூவுறுப்பு கோவையை காரணிப்படுத்த அதை 4 உறுப்புகளாக மாற்றுறது லேசானது. மாற்ற போகிறபடியாக பாருங்க. a வர்க்கத்தை எதுவுமே செய்கிறதில்ல, அதை அப்படியே போடுறது. முதலாவது உறுப்பு அப்படியே போட்டாச்சு. கடைசி உறுப்பு பிளஸ் 12 அவரையும் அப்படியே போட்டாச்சு. இப்போ இந்த 7a நடுவில் இருக்கிற உறுப்பை 2 உறுப்புகளாக உடைக்கணும். அப்போ தான் மொத்தம் 1 2 3 4 உறுப்பு கோவையாக வரும். ரைட், அதை எப்படி உடைக்கிறான்னு சொன்னால் இந்த 12க்கு வாய்ப்பாடு சொல்கிறது. 12 காரணிகள் சொல்லுங்க. 12 வார மாதிரி வாய்ப்பாடு. ஓர் 12 12 ஈர் 6 12 முன்னாங்கு 12. ஓகே, இதுகளை வச்சு கொண்டு தான் இந்த 7a 2 உடைப்போம். ரைட், எப்படி இருப்போம் பார்ப்போம். ரைட், இப்போ இதில் வச்சு பண்ணுவோம். 1ஐயும் 12ஐயும் கூட்டி பாருங்க, 13 இருக்குதா இல்லை. 12லேருந்து 1 கழிச்சு பாருங்க, 11 இருக்குதா இல்லை. 6ஐயும் 2ஐயும் கூட்டி பாருங்க, 8 இருக்குதா இல்லை. 6லேருந்து 2 கழிச்சு பாருங்க, 4 இருக்குதா இல்லை. 3ஐயும் 4ஐயும் கூட்டி பாருங்க, இருக்குதா? ஆமாம். எனவே இது வராது, இது வராது, இதுதான் வரும். எனவே நான் 3 4, எனவே அதை எப்படி எழுதுறேன்னு பாருங்க. 3a 4a. ரைட், இனி எழுதியாச்சு. 4 உறுப்புகளை உடைச்சாச்சு. இனி அந்த குறிகளை பார்த்து நம்ம போடுவோம். எங்களுக்கு 3aயையும் 4aயையும் கூட்டினா தான் 7a. எனவே இதுக்கும் கூட்டல் அதுக்கும் கூட்டல். ஒரே குறி கூட்டிட்டு அதே குறி. ஓகே, மூணுறுப்பு கோவை எங்களுக்கு 4 உறுப்பா வந்துச்சு. 4 உறுப்பா வந்தால் இவர் ஒரு சோடி அவர் ஒரு ஜோடின்னு சொல்லுவோம். ரைட், ஜோடி அடிச்சார். இந்த 2 பேர்லையும் யாரு பொதுவாக இருக்கிறதோ அதை பொதுவாக இருக்கிறது. இங்கவும் a இருக்குது, இங்கவும் a இருக்குது. a பொது எடுத்தா a வர்க்கத்திலிருந்து ஒரு a பொது எடுத்தா a இருப்பார். கூட்டல் 3aயிலிருந்து a எடுத்தா மீதியா இருப்பார் 3. அதே மாதிரி இங்க +4 இருக்குது, இங்கவும் +4 இருக்குது. எனவே +4 பொது எடுத்தால் பிளஸ் எடுத்தாச்சு, 4 எடுத்தாச்சு. எனவே மீதி a கூட்டல் 12லேருந்து 4 எடுத்தா நான் 3 12 மீதி 3. ஓகே, இங்கவும் a கூட்டல் 3, இங்கவும் a கூட்டல் 3. எனவே நீங்க a கூட்டல் 3 பொது எடுத்தால் சொல்லுங்க a கூட்டல் 4. எனவே நாம முதலாவது கேள்வியை காரணிப்படுத்திக்கிறோம். a கூட்டல் 3 a கூட்டல் 4 2 காரணி. ஓகே, இப்போ 2வது கேள்வி போவோம். 2வது கேள்வியும் இதே மாற்றம் செய்யப்படும். இதே மாதிரி சொல்லுங்க. முதலாவது x வர்க்கத்தை அப்படி எழுதுவோம். ஓகே, +20 அப்படி எழுதாச்சு. இப்போ 20 காரணிகள் 20 வார மாதிரி வாய்ப்பாடு சொல்லுங்க. ஓர் 20 20 ஈர் 10 20 நான் 20 இருக்கா வருது. ஓகே, வாங்க அடுத்து போயிடலாம். ரைட், நாம இப்போ எக்ஸ் வர்க்கம் எழுதியாச்சு, +20 எழுதியாச்சு. 9x 2 உடைக்க போனோம். இதுகளை வச்சு கொண்டு தான் 2 உடைப்போம். ரைட், பார்ப்போம். 20ஐயும் 1ஐயும் கூட்டி பாருங்க, இருக்கா இல்லை. 20லேருந்து 1 கழிச்சு பாருங்க, இருக்கா இல்லை. 2ஐயும் 10ஐயும் கூட்டி பாருங்க, இல்லை 12. 10லேருந்து 2 கழிச்சு பாருங்க, 8 இல்லை. 4ஐயும் 5ஐயும் கூட்டி பாருங்க, ஆமா இருக்குது 9. எனவே இவர் தான் காரணி. இது வராது, இது வராது, இவர் தான் காரணி. ஓகே, சொல்லுங்க. 4x அடுத்தது 5x. இனி குறியை பார்த்து போடுவோம். பாருங்க எப்படி குறி பார்த்து போறோம்னு பாருங்க. ரைட், என்ன குறி போடணும்? இங்க மைனஸ் இருக்கு. 4xஐயும் 5xஐயும் கூட்டினா தான் 9x. ஒரே குறி தான் போடணும். எனவே இங்கவும் மைனஸ், அங்கவும் மைனஸ். ஒரே குறி கூட்டிட்டு அதே குறி.
ஓகே, 3 உறுப்பு கோவை 4 உறுப்புகளாக மாற்றிட்டோம். இனி நாம காரணிப்படுத்தினா சரி. எனவே இவர் ஒரு ஜோடி, அவர் ஒரு ஜோடி. எனவே இங்கவும் எக்ஸ் வர்க்கம் இருக்கு, எக்ஸ் இருக்குது, இங்கவும் எக்ஸ் இருக்குது. எனவே எக்ஸை பொதுவெடுத்தா சொல்லுங்க, எக்ஸ் வர்க்கத்திலிருந்து எக்ஸை பொதுவெடுத்தா மீதி ஒரு எக்ஸ் இருப்பார். 4 எக்ஸில் இருந்து எக்ஸை எடுத்தாச்சு. எனவே -4 இருப்பார். அதே மாதிரிங்க -5 எடுக்கணும். -5 முன்னுக்கு என்ன இருக்கோ அவர் எடுப்போம். இங்கவும் 5 இருக்குது, அங்கவும் 5 இருக்கு. -5 எடுத்தால் மைனஸ் எடுத்தாச்சு, 5 எடுத்தாச்சு. எனவே எக்ஸ் மீதி. பிளஸ்ல இருந்து ஒரு மைனஸை பொதுவெடுத்தா ஒரு மைனஸ் இருப்பார். மைனஸால பெருக்கினா பிளஸ். 20ல இருந்து 5 எடுத்தோம்னா மீதி 4. ஓகே, இப்போ பாருங்க எக்ஸ் கழித்தல் 4, எக்ஸ் கழித்தல் 4. எனவே எக்ஸ் கழித்தல் 4 பொதுவெடுத்தால் சொல்லுங்க மீதி எக்ஸ் கழித்தல் 5. எனவே அதையும் காண்பித்தாச்சு. 2 கழி செய்துட்டோம். இனி 3வது கழி செய்வோம். அப்போ இனி குயிக்காக செய்வோம் வேகமா. ரைட், ஃபர்ஸ்ட் இது நம்ம எக்ஸ் வர்க்கத்தை எழுதியாச்சு, -40 எழுதியாச்சு. இப்போ 40 வார மாதிரி வாய்ப்பாடு சொல்லுங்க. ஒரு 40 40, 20 40, 8 5 40. ஓகே, பார்ப்போம் இதுகளுக்கு ஏதாவது சரி இருக்கு. ரைட், இப்போ பாருங்க 1ஐயும் 40ஐயும் கூட்டி பாருங்க. 41 இருக்குதா? இல்லை. 40ல இருந்து 1 கழிச்சு பாருங்க. இல்லை. 2ஐயும் 20ஐயும் கூட்டி பாருங்க. இல்லை. 20ல இருந்து 2 கழிச்சு பாருங்க. இல்லை. 8ஐயும் 5ஐயும் கூட்டி பாருங்க. இல்லை. 8ல இருந்து 5 கழிச்சு பாருங்க. 3. எனவே தான் வரும். ஓகே, அப்போ போடுங்க 8x அப்புறம் 5x போட்டாச்சு. இப்போ குறிய பார்த்து போடுவோம். 8ல இருந்து 5 கழிச்சா தான் 3x. எனவே 2 பேருக்கும் வெவ்வேறு குறி போடணும். கழிச்சு வார விட மைனஸ்ல இருக்கிறதால பெருசுக்கு மைனஸ், சின்னதுக்கு பிளஸ். வெவ்வேறு குறி, கழிச்சு பெரிய இலக்கத்தின குறி, கழிச்சு பெரிய இலக்கத்தின குறி எல்லாம் இருக்கு. ஓகே, 3 உறுப்பு கோவை 4 உறுப்பா மாத்தியாச்சு. இனி ஜோடி கட்டி காரணிப்படுத்தணும். இவரோட ஜோடி, அவரோட ஜோடி. இங்கவும் எக்ஸ் இருக்குது, அங்கவும் எக்ஸ் இருக்குது. எக்ஸை பொது கொடுத்தா எக்ஸ் கழித்தல் 8. இங்க +5 இருக்குது, இங்கவும் 5 இருக்கு. எனவே +5 பொது கொடுத்தால் எக்ஸ் கழித்தல் 8 5 40. எனவே 8. இங்கே எக்ஸ் கழித்தல் 8 இங்கவும் இருக்குது, அங்கவும் இருக்குது. எனவே எக்ஸ் கழித்தல் 8 பொது கொடுத்தா மீதி எக்ஸ் கூட்டல் 5. ஓகே, கண்டுபிடிச்சாச்சு. 3வது கேள்வி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 4வது. ஓகே, வாங்க y வர்க்கத்தை அப்படியே போட்டுருங்க. கழித்தல் 18 அதையும் போட்டாச்சு. இப்போ 18 வர மாதிரி வாய்ப்பாடு. ஒரு 18 18, 29 18, 6 3 18. வேற இருக்கா? இல்லை. ரைட், இப்போ பார்ப்போம். இவரையும் கூட்டி பார்ப்போம். சரி வராது. இவரையும் கழிச்சு பார்ப்போம். இல்லை. இவரையும் கூட்டி பார்ப்போம். இல்லை. இவரில் இவரை கழிச்சு பார்ப்போம். இல்லை. இவரையும் கூட்டி பார்ப்போம். இல்லை. 6ல இருந்து 3 கழிச்சு பார்த்தால் 3. எனவே வராது. சொல்லுங்க, 6y 3y. ஓகே, போட்டாச்சு. இனி குறியை பார்த்து போடுவோம். வாங்க குறி பார்த்து போடுவோம். இங்க +3y இருக்கு. இதுல இருந்து இதை கழிச்சா தான் இது வரணும். எனவே 2 பேருக்கும் வெவ்வேறு குறி போடணும். ஆனா கழிச்சு வர விட பிளஸ். எனவே பெருசுக்கு பிளஸ், சின்னதுக்கு மைனஸ். வெவ்வேறு குறி, கழிச்சு பெரிய இலக்கத்துல குறி எல்லாம் இருக்கு. இனி இவர் ஒரு ஜோடி, அவர் ஒரு ஜோடி. இங்கவும் y இருக்கு. எனவே y பொதுவெடுத்தீங்கன்னு சொன்னா சொல்லுங்க. y வர்க்கத்திலிருந்து y பொதுவெடுத்தா y. 6yலிருந்து y பொதுவெடுத்தா கூட்டல் 6. இங்க மைனஸ் இருக்கு, அங்கவும் மைனஸ். இங்கவும் 3, அங்கவும் 3. எனவே -3 பொதுவெடுத்தால் மைனஸ் எடுத்தாச்சு, 3 பொதுவெடுத்தாச்சு. எனவே y மீதி. மைனஸ்ல இருந்து மைனஸ் எடுத்தா அங்க பிளஸ் இருக்கும். 3 எடுத்தாச்சு. எனவே 6 மீதி. ஓகே, y கூட்டல் 6, y கூட்டல் 6. எனவே y கூட்டல் 6 பொதுவெடுத்தால் மீதி y கழித்தல் 3. ஓகே. ஓகே பிள்ளைகள், 4 காரணிப்படுத்தல் இலகுவாக எப்படி செய்யற முறைகள் உங்களுக்கு காணப்பட்டிருக்குது. எனவே அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.